வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வந்து இருபத் எக்ஸ்பைரி டே. அதனால் இன்றைக்கி வந்து மார்க்கெட் ரொம்ப வாலடைலாக இருந்துச்சு. நம்மளுடைய பொசிஷன்லாம் பார்த்திங்கன்னா காலையில் வந்து ரொம்ப ப்ளஸில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப டீப் ரேட்டுக்கு போச்சு. அப்புறம் க்ளோசிங்கில் பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா 12,200 வந்து ப்ளஸில் இருக்குது. ஆக்சுவலாக நம்ம இன்றைக்கி என்ன பொசிஷனை வந்து எக்ஸிட் பண்ணோம் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம். இன்றைக்கி வந்து கோட்டக் பேங்க் வந்து 1650 புட்டு வந்து நேற்று பொசிஷன் வச்சுருந்தது. அதுதான் வந்து இன்றைக்கி நம்ம முதல்ல எக்ஸிட் பண்ணோம். அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8,140 நமக்கு ப்ராஃபிட் காமிக்குது. இன்ஃபோசிஸ் பொசிஷன் வந்து ஒன்றும் மூவ்மெண்ட்டே இல்லை. அதனால் அதில் உள்ள மார்ஜினை நான் ரிலீஸ் பண்ணுறதுக்காக அதை வந்து ₹60 ப்ராஃபிட்டில் புக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் புக் பண்ணிவிட்டு நம்ம வந்து டெலகிராம் குரூப்பில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பிஹெச்இயில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்னா பிஹெச்இயில் வந்து காலையில் பார்த்தீங்கன்னா 1.50 வரைக்கும் போச்சு. அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து எல்லாருமே ஷார்ட் கவர் பண்ணுவாங்கள்ல, அதை விற்றுட்டு அடுத்த மாதத்துக்கு போவாங்க இல்லையா? அதனால் வந்து அது 3.25 வரைக்கும் வந்துச்சு. நான் டெலகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணியிருந்தேன். 3 to 3:30 போணுச்சுன்னா நீங்கள் வந்து அல்லது 3:50லேருந்து 4 கிட்ட போணுச்சுன்னா நீங்கள் வந்து செல் பண்ணுங்கள் அப்படின்னு போட்டிருந்தேன். ஆனால் அது அங்கே அவ்வளோ தூரம் போகலை. 3.25ஓட ரிவர்ஸ் ஆகிடுச்சு. அது க்ளோஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 2:15க்கு வந்து க்ளோஸ் ஆணுச்சு. என்னோடய ஆவரேஜ் காஸ்ட் வந்து 2.40. இது வந்து 2:15 க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ இதில் 2,700 வந்து ப்ராஃபிட் காமிக்குது. நான் வந்து இதில் அட்லீஸ்ட் வந்து ஒரு ₹1 ப்ராஃபிட் கிடச்சிதுன்னா நமக்கு 10,500 ப்ராஃபிட் கிடைக்கும். அதை எக்ஸிட் பண்ணிடுவேன். ஐடிசி பார்த்தீங்கன்னா ஐடிசியும் அப்படி தான். ஐடிசியில் பார்த்தீங்கன்னா 10 காசு தான் இப்போ வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ 320 ப்ராஃபிட் காமிக்குது. அது மாதிரி எஸ்பிஐ கார்டு வந்து நம்மள்ட்ட நல்ல ஒரு ஹெவியான குவான்டிட்டி இருக்குது. எஸ்பிஐ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த 728 இந்த 732 இந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு. ஆனால் ப்ரீமியம் எல்லா இடத்துக்கும் போயிட்டு அங்கே இங்கே எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்தது. ஸோ கடைசியில் பார்த்திங்கன்னா இப்போ வந்து 685 வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. எஸ்பிஐ கார்டு வந்து நமக்கு வந்து 800 வந்து கால் ஆப்ஷனும் வச்சுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்கல் இது மாதிரி தான். ஸ்ட்ராடல் இந்த ஸ்ட்ராடல் வச்சுருக்கோம். நம்ம இதுவும் வந்து கொஞ்சம் ப்ராஃபிட்டில் இப்போ காமிக்குது. ஸோ இவ்வளோ தான் நம்மளுடைய பொசிஷன். இப்போ நிறைய பேர் என்கிட்ட என்ன மெசேஜில் கேட்குறீங்க அப்படின்னா, சார் எவ்வளோ மார்ஜின், எவ்வளோ கேபிட்டல், அப்புறம் இது என்ன ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்தி எடுக்கிறீங்க அப்படிங்கிறது கேட்குறீங்க. இது ஆக்சுவலாக வந்து ஒரு மெசேஜ் போட்டு அந்த மெசேஜுக்கு நான் ரிப்ளை பண்ணி உங்களால் சொல்ல முடியாது. அதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 20-30 நிமிஷம் ஒரு வீடியோ வேணும். அதை போட்டாலுமே நீங்கள் முழுமையாக கற்றுக்க முடியாது. கொஞ்சம் அதில் நிறைய அப்சர்வ் பண்ண வேண்டியிருக்கும். நான் வந்து நாளைக்கு வெள்ளிக்கிழமை அன்றைக்கி இரவு வந்து நான் வந்து ஒரு வீடியோ போடுறேன். அதை வந்து பாருங்கள். பார்ட் 1 பார்ட் 2ன்னு நம்ம கொஞ்சம் பிரித்து போடுவோம். பொறுமையாக கற்றுக்கிட்டு ட்ரேட் எடுங்க. ஆக்சுவலாக நம்ம வந்து இந்த மாதிரி ட்ரேட் எடுக்கிறது வந்து ரொம்ப ரிஸ்க்கான ட்ரேடு தான். ஏன்னா மார்க்கெட்டு வந்து இப்போ அப் ட்ரெண்டில் இருக்கிறதுனால இந்த ட்ரேட் எடுக்கிறோம். என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருமே ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டராக தான் இருக்கணும். டெய்லி ட்ரேடராக இருக்கக்கூடாது. மணி மேக்கிங் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போரிங்காக இருக்கணும். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கக்கூடாது. எக்ஸைட்டாக இருந்துச்சுன்னா நம்ம பணத்தை லூஸ் பண்ணிடுவோம். அது எப்போதும் ஞாபகம் வச்சுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நாளைக்கு நான் அந்த வீடியோ போடுறேன். நன்றி, வணக்கம்.